ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் ஸ்கேல் லெவலில் நீங்கள் ரன் பண்ணக்கூடிய ஒரு சொந்தமான பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாங்க. ஒன்று நீங்களே சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து ரீபேக்கிங் ஆர் ரீசெல்லிங். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான பொருளுக்கு மார்க்கெட்டில் அதிகமாக டிமாண்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸும் அதிகமாக இருக்கும். அது என்னென்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோவை கிடைச்சிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நீம் சீட், அதாவது வேப்பம் கொட்டை இருக்கு இல்லையா, அதுதாங்க இது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணி சேல்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவுடர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ண போகிறோம். இந்த நீம் சீட் பவுடர், அதாவது வேப்பம் கொட்டை பொடிக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட யூசேஜ்னு பார்க்குறப்ப ஒரு பக்கம் ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் இதோட வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெடிசனாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்லேயும் இதோட தேவை அதிகமாக தாங்க இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபர்டிலைசராக, அதாவது ஒரு செடிக்கு ஒரு உரமாக பயன்படுத்திகிட்ருக்காங்க. இந்த வேப்பம் கொட்டை பொடின்னு பார்க்குறப்ப இதோட தேவை எல்லா பக்கமும் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதோட தேவை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ சேல்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பொருளை நீங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் தேடி வருவாங்க. இது மேனுஃபேக்சரிங்காக பார்த்தீங்கன்னா, ஸோ இது நீம் சீடு தான் இதோட மூலப்பொருள். ஸோ இந்த நீம் சீடை வச்சு நம்ம இது எப்படி நம்ம பவுடர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான மிஷின்ஸ் எல்லாமே இருக்குங்க. இதுக்குன்னு தனியாக மிஷின்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல்வரைசர் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா உங்களுக்கு ஃபைன் பவுடரை உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு கிடைச்ச பவுடர் நம்ம உடனே பேக் பண்ணாமல் இதை நல்லா நீங்கள் காய வச்சுட்டு, ஸோ நல்லா நீங்கள் ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேக்கிங் பண்ணுங்கள். ஸோ பேக்கிங்கில் உங்களோட பிராண்ட் நேம் போட்டு நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த நீம் சீட் பவுடரோட சேல்ஸ்ன்னு பார்க்குறப்ப இது நீங்கள் பல்காகவும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது B2B இல்லைனா B2C இப்படியும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸாக கொடுத்துக்கலாம், இல்லை பிஸ்னஸ் டு கஸ்டமராக கொடுத்துக்கலாம். ஸோ இதர் உங்களோட விஷ் தான், அது இதுவா அதுவான்ட்டு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே உங்களால் வீட்டில் இருந்தபடி ரெடி பண்ண முடியலன்னா, ஸோ நீங்கள் ரெடிமேட்டாக நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் பேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிலோ 45க்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் பல்காக வாங்கிட்டு இதை நீங்கள் தனித்தனியாக பேக்கிங் பண்ணிக்கலாம். பேக்கிங்க்கு நிறைய பேக்கிங் கவர்ஸ் இருக்குது, ஸ்டாண்டப் பவுச் இருக்குது, ஜிப்லாக் பவுச் இருக்குது, கண்டெய்னர் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதில் பேக்கிங் பண்ண முடியும். ரீட்டைல் மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கிலோ உங்களுக்கு 400 500 சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ் தாங்க. இதில் நீங்கள் ஆட் ஆன் பண்ணி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் நீம் சீட் மட்டுமே சேல்ஸ் பண்ணாமல் நீம் லீஃப் இருக்குது, நீம் பார்க் இருக்குது, நீம் குச்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது. இந்த வேப்ப மரத்துலேயே உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு பலவிதமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தவரை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது. உங்கள் ஊர்லேயே ஃபஸ்ட் நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் ஆன்லைன் எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தொடங்கக்கூடிய நல்ல பிஸ்னஸ் தாங்க இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம மீட் பண்ணலாம். வீடியோவை கிடச்சிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ.